ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஒரு பூண்டு சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ இதை வந்து கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா செவக்க வறுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் கொஞ்சம் இது முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 4 பூண்டு அளவுக்கு நான் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நாட்டு பூண்டு கிடச்சிதுன்னா அதை வந்து உரிச்சு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ பூண்டு வந்து நல்லா சுருங்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தக்காளியையும் கொஞ்சம் நல்ல மசியை வந்து வேக வச்சுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ இது கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினோன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பூண்டு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.